இந்த வழக்குகள் இருந்துச்சு. அது எப்போ வரும் எப்போ தீர்ப்பு வரும்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதுக்கான வந்து அந்த கேஸே வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கேவிஎம் ப்ரொடக்ஷன்லேருந்து பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஒரு மாதம் ஆச்சு ஜனநாயகன் ரிலீஸ் வராமல் இருக்கிறது. ஏன்னா வந்து 9ஆம் தேதியே வந்து படம் வர வேண்டியது. ஸோ தெரியும் நம்மளுக்கு எதனால் வரல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். சில வந்து பிஜேபி அழுத்தருக்கு இது விஜயன் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அதனால் வந்து படத்தை வந்து ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து அப்படி இருந்ததே இல்லை. அந்த டேட்டில் வந்து ஒரு தள்ளி போகும், இல்லை அடுத்த நாளே கூட வந்துடும். பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதம் தள்ளிக்கிறாங்கன்னா ஸோ விஜயனை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம கூட்டணியில் வரணும்னு சொல்லிட்டு அது ஏதோ பண்ணாங்க. ஸோ ஒன்றும் செருப்பு எடுக்கலை. ஸோ விஜயனவும் சொல்லிட்டாரு எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடங்காத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த படம் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி கன்ஃபார்ம் வந்துடும்னு 99% வந்து நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்து அது திருப்பி வந்து மறுஆய்வு காமிச்சிருக்காங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ ஆல்ரெடி 5 பேர் பார்த்தாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் கணக்கு இல்லாமல் இப்போ வந்து ஒரு 9 பேர் கிட்ட அந்த படத்தை வந்து பார்க்க போகிறாங்க. மேக்ஸிமம் 20 days டைம் அதுக்குள்ளேயே கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த படம் வந்து ஏப்ரல் தள்ளி தான் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த கேஸை வந்து இஸ்திட்டே போனோம்னா திருப்பி மேல்முறையீடு வரும், திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கு போகணும், திருப்பி உச்சநீதிமன்றத்தை கேஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வாதத்துக்கு வந்து ஒரு 3 மாதம் டைம் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு கருத்தில் வச்சு தான். ஸோ இந்த படம் எப்படியாச்சும் தேர்தல் முன்னாடி வந்தால் மட்டும்தான் விஜயனுக்கு உன்னது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்டு வந்து இந்த படம் இன்னும் டிலே ஆகக்கூடாது அப்படின்றனால தான் அந்த கேஸ் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து சென்சார் அந்த தலைமையிலே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டனால பிடி அவர் ஆஷா அவர்கள் முன்னாடியில் இந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி நேற்றே கொடுத்துட்டாங்க. அந்த விசாரணை இன்னைக்கு மார்னிங் வந்தோடனே 2 பேரும் சம்மதம் பண்ணி அந்த வாபஸும் வாங்கியாச்சு. அந்த கேஸும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கும் கோர்ட்டுக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் சென்சாருக்கும் கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு தான் மட்டும் இது லிங்க்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 20 டேட் அன்றைக்கி வந்துடும் தான் எனக்கு தோணுது. ஸோ 99% அப்படி தான். அந்த படத்து வரத்துக்கு டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏன்னா ட்ரைலர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டில் வரப்போகுதுன்னு சொல்லி கூட வரலாம். ஸோ எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் தான் தீர்வு கிடைக்கணுன்றதில்ல. ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் பண்ணணும். யாருக்கும் ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரும் பாதிக்காத வகையில் அது இருக்கணுன்றது தான் எங்கள் எல்லாருமோட கனவு கூட. அது அதனால் வந்து இந்த படம் 20ஆம் தேதி வரும்ன்றது தான் எல்லாத்தோட நம்பிக்கை. இன்னும் ஒரு இன்னைக்கு டேட்டு 10 போச்சு. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த சான்றிதழ் வந்துடுச்சுன்னா அந்த டேட் அறிவிச்சிருவாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே வந்துடும். பட் நெக்ஸ்ட் மந்த்ன்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம்லாம் வர்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த மாதம்